இப்போ நம்ம வந்து கிராண்ட் பவர் மட்டுமே வச்சுட்டு ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் முடிக்க போகிறோம். அது சாப்டர் 2ல் தான். அந்த கிராணி இருந்தால் அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா கிராணி இருந்தால் அது வந்து 3rd ஃப்ளோர்லேயே சுற்றி அடிச்சுக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால இப்போ நம்ம கிராண்ட் பவர் மட்டும் வச்சுட்டு டக்குன்னு முடிச்சிடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. Let's get into the gameplay video. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா பெல் ஐக்கனை ஆலில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சார் இல்லை இந்த ரூமில் எதுவுமே இருக்காது. கிளாஸ் கீழே கிளாஸ் யூஸ் இருக்கான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே. இப்போ நம்ம மேலே தான் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். கீழே வரோம் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க எட்டி பார்க்கலாம் அவன் எங்கே போகிறான். அங்கே போகிறப்ப நம்ம இங்கே மேலே ஏறி ஓடுற மேலே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லெட்ஸ் கோ. இது இதுக்கு மேலே அந்த மொட்டை என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன். டக்ட் டேப்பிங் இருக்குது மேலே மேலே. இந்த மொட்டை மேலே வரத்துக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் போய்ட்டு எடுத்து ஆரஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எது தள்ளி விட்டாலும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா ஒரு செவிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் தள்ளி விட்டாலும் காதில் விழுமான்னு டவுட்டாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெஞ்சு கிடச்சிருச்சு. ஃப்ரெஞ்சை வச்சு இப்போ அங்கே அது வர கீழ் ஃப்ளோர்லையா இல்லை மேல் ஃப்ளோர்லையா அது வர இப்போ கீழ் ஃப்ளோரில் இருக்கு. வெயிட் பண்ணுற பின்னாடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொட்டை வரான்னு முட்டை இங்கே தள்ளி விட்றா ஃபஸ்ட்டு. இது தள்ளி விட்ற இது தள்ளி விட்டு உள்ள டக்குன்னு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ரோபோட் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சத்தமாக தான் பேசி தொலையா. இப்போ இங்கே இருக்கிற 2 பாக்ஸை போய்ட்டு இப்போ ஓப்பன் பண்ணணும். எங்கே இருக்குது இங்கே இல்லை இங்கே இந்த ரூமில் இதான் இங்கே இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுவும் தேவை போகணும் ஃப்ரெண்ட்ஸ். தேவையில்லை. மேலே ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு அங்கே இருக்கிற மொட்டை மண்டையை தவிர ஃப்ரெண்ட்ஸ் மொட்டை வந்தானா அவ்வளோதான் சொட்டை. அவன் இப்போ மேலே வரல ஃப்ரெண்ட்ஸ். வர மாதிரியே சவுண்டு கேட்குவானா. சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் இந்த பக்கம் மட்டும் போகிறா. இல்லை சார் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே பண்ண வேண்டியதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம். இதுக்கும் இந்த பக்கம் மட்டும் போவான் வந்துட்டானா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தூங்குறானான்னு போய் பார்த்துட்டு வரலாம். டோர் லாக் ஃப்ரெண்ட்ஸ். வேற அவன் எங்கே இருக்கான்னு வேறு தெரில. சடனாக பின்னாடி வந்துட்டானா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு அவனை கொண்டு செக்யூரிட்டிக்கு எடுத்துட வேண்டியதான். இதே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இதை போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடியே போகணும். இந்த கேமரா நில்றா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேமரா முன்னாடி நின்னா நம்மளை பார்த்துட்டு வெளில வருவான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மொட்டை பைத்தியக்காரன் பின்னாடி சொல்கிறேன். இருடா ஒரு மீன் காட்டேன். உனக்கு சரி விளையாடவே தெரியலடா ஃப்ரெண்ட்ஸ். அவன் வேற உள்ளார போயிட்டான். வெளில வரான் ஃப்ரெண்ட்ஸ். நீ பார்க்குறேன் அவ்வளோதான். இது கன்னு ரீலோட் பண்ணுறா ஃபஸ்ட்டு. அட விளக்கு என்னடி கன்னு ரீலோட் பண்ணுறா. வேற ஒருத்தன் கிறிஸ்தோல படுத்து கிடக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி சுட்டா அப்படித்தான் படுத்து கிடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்தையும் ஓப்பன் பண்ணிப்போம். இந்த டோர் தர இங்கே பாரு. ஹேண்ட் வீல் கீழே ஆனால் டோர் எஸ்கேப் கூட தம்பியை
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். இதுக்குள்ள சம்பவமே இப்போ வெப்பனுக்கு லக்கு லக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெப்பனுக்கு தேவைப்படும் நினச்சோம், கரெக்டாக அது கிடச்சிருச்சு. இப்போ இந்த எஸ்கேப்பை நம்ம எப்படியாச்சும் டக்குன்னு முடிச்சிடலாம். இப்போ நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணலாம். പക്ഷെ இங்கே இருக்க எல்லாத்தையுமே இப்பயே பாடுற மொட்டை வேலை சேர்த்து வரப்போம். சார் பாட்டு சும்மா போட்டுருக்கேன். மேலே எல்லாம் இருக்கக்கூடாது, ட்ராயரு மேலே இருக்கணும் கதவுலாம். இதுக்குள்ளேயுமே எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஹெலிகாப்டர் மேனுவல் இருக்கும், சும்மா எடுத்துக்கோ. மேனுவல் நீங்கள் வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மேனுவல் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஹெலிகாப்டர் அப்புறம் கிராஷ் ஆகி உழுந்து வெடிச்சு செத்துருவீங்க ஃப்ரெண்ட்ஸ். இஸ் த ட்ரூத். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி நாங்கள் இதை சொல்கிறோன்னா, ஏன்னா நான் ஒன் டைம் ஏற்கனவே இப்படி செத்துருக்கேன். இதுவும் வந்து எஸ்கேப் பண்ணிட்டேன், ஆனால் அந்த இதுக்கு செத்துட்டேன். இப்போ மொட்டை டக்குன்னு குறுக்கால வந்துட்டானா கொண்டுடலாம். அப்புறம் வந்து மேலே போய்ட்டு அதை சுட்டோன்னா போதும். இப்போ அங்கே வேறு போகணும். நம்மளுக்கு டக்குன்னு எல்லாமே கிடச்சிக்கிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டில் கொண்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மேலே போ. மேலே வேறு போய் ரீலோட் பண்ணலாம். இந்த மொட்டை வர இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம புல்லட்டை வேஸ்ட் பண்ணுறதுன்னே இருக்கான். மிச்ச காயை திறந்து போடுறேன், ஏன்னா 2 இது கிடச்சி. இன்னொன்று ஏதாவது இருக்குன்னு பாரு. வாய்ப்பு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். செயின் கட்டர் எடுத்துக்கோ. இல்லை அந்த வெடிகுண்டு எடுத்து இதில் போட்டு பார்க்கலையா? அப்படி பண்ணக்கூடாது. இல்லை 1 மினிட் இருங்க வாயேன். வெடிகுண்டு கிரனேட் எடுத்து போட்டு பார்க்கலாம். மிச்ச அந்த பொட்டியை ஃபஸ்ட்டு சாத்துறா. மிச்ச கண்ணே வெடிச்சிடும்டா. ஃபஸ்ட்டு பொட்டியை சாத்துறா. உக்காரா ஃப்ரெண்ட்ஸ். சாத்த முடியல. இல்லை வெடிக்காது. என்ன பண்ணுங்க திருப்பி ஓடுறோம். எல்லாம் ஓடுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒர்க் ஆகல ஃப்ரெண்ட்ஸ். அருவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவன் டக்குன்னு பின்னாடி வந்துட்டானா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஓடலாம். நல்லா ஃப்ரெண்ட்ஸ். அவன் இங்கே இல்லை. செயின் கட்டர் போயிட்டு நம்ம செயின் கட்டரை எடுத்துக்கலாம். செயின் கட்டரோ இல்லை இது கட்டிங் பிளேயர்ஸோ ஃப்ரெண்ட்ஸ். இல்லைடா இங்கே இல்லைடா, எனக்கு தெரியும்டா. இங்கே இல்லை இங்கே வா. ரோபார் எடுத்துலாம். அவன் மட்டும் இப்போ வரவே கூடாது. கட்டிங் பிளேயர் டக்குன்னு ஓடுறான். டக்குன்னு போயிடலாம். இடம் அவன் வேற ஒருத்தன் பின்னாடி வந்துடுவான். வைத்தியக்கார மொட்டை காயில் பின்னாடி வந்துருச்சுன்னா அடிச்சிடும். இது வேறு தேவையில்லாததெல்லாம் இருக்குது. கன்னு கையில் ஷார்ட் கன்னு எடுத்துக்கலாம். அந்த மொட்டை மண்டையை வந்தோன்னா மண்டையிலே அவனை அடிச்சிடலாம். டக்குனு சவுண்டு எதுனா மேலே தொட்டு விட்டுடே. அந்த மொட்டை எங்கே ஃப்ரெண்ட்ஸ். வேறு இப்போ எங்கே வரான்னு தெரில. போயிட்டு நம்ம கேமராவில் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபோனில் வேறு கிளிச் ஆகுது. நீ சைடில் தொழில் கிளிச்சு தான் ஆகுது. இந்த கேமராவில் பார்த்தாலும் தெரியல. இதே வராமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வர இருக்கு. சரி புல்லட் லோட் பண்ணு. வெயிட் பண்ணு. புல்லட்டு
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிற 2 புல்லட்டையும் லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை பெட்டில் இங்கே போட்டு வச்சுட்டு போகலாம். இங்கே இன்னும் அந்த டேபிளில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இது இன்னும் நீங்கள் இருக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். போயிட்டு எல்லாத்தையும் போயிட்டு இப்போ அங்கே வச்சுட்டு அந்த மீட்டு தான் நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணுறோம். மீட்டா அதெல்லாம் எதுக்குடா? அந்த மொட்டை எனக்கு போட்டேன், அவனை அடிச்சு கொண்டுடலாம்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவனை அடித்து கொண்டுடலாம் மீட்டு கொடுக்குறதுக்கு பதிலாக. இன்னொரு பீஸ் வேறு தேவை. என்ன பண்ணுறதுக்கு அது இருந்தால் தான் பீஸ் எடுக்க ஹெலிகாப்டர் ஏரியாவை கேஸ் எங்கே பார்த்தோம்னா கேஸ் ஒலிலாம் பார்க்கல. தேடணும் வராது. ஃப்ரெண்ட்ஸ், நான் மொட்டை மண்டையை தலையில் அடிச்சு கொண்டு நம்ம மொட்டை பையன் கீழே ஒருத்தன் இருப்பான். அது அவன் வளர்க்குறது. அதையும் கூட்டோடு அடிச்சு கொண்டுடலாம். எதுக்கும் நம்ம போகிறப்ப இதை எடுத்துகிட்டே போகலாம். எடுக்க போகிறேன் அந்த இடத்துக்கே இதை எடுத்துகிட்டு போகலான்றான். ஃப்ரெண்ட்ஸ், ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஷார்ட் கன் எடுத்துருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அதை திறந்துட்டு மேலே ஷார்ட் கன் அங்கே தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸு ஷார்ட் கன்ட்டே இருக்குது. ஆமாங்க, பார்ப்போம். இந்த ட்ராயர் இருப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து பின்னாடிரா இந்த பாத்ரூமில் பிடிச்சிடுது. இங்கே திறந்துடலாம். எதுவுமே இல்லை. இங்கே ரூம் கீழே போயிட்டு பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில வாட்டி இந்த இடத்துல கூட கன் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்டன் கன். நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்தீங்கனாலே இங்கே பாருங்கள், இங்கே ஸ்டன் கன் இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு பீஸும் கிடச்சிருச்சு. இதனால இந்த மொட்டை மண்டையனோட யூஸே இல்லை நம்மளுக்கு. இப்போ டைரெக்டாக நம்ம மேலே போயிட்டு ஷிட் பைத்தியக்காரன் வரான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூம் போய் சுற்றிட்டு நம்ம சுற்றிட்டு போயிடலாம். சூடன்றதுனால நம்ம எதை வேணால் தள்ளி விட்டுக்கலாம். அதனால் எதுவுமே பண்ண முடியாது நம்மளை. நம்ம மொட்டைன்னா அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை. அதனால தான் நான் இவன் வச்சுருக்கேன். கிராணி வச்சுருந்தோன்னா அது ரொம்ப ஸ்பீடாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். எது தள்ளி விட்டாலுமே சவுண்டு கேட்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அது கிழவி அதுதான் ஷார்ட் கன்ரா. ஐயோ, தான் போச்சா? இது ஈஸி தான். அங்கே இன்ஃபினிட்டாக கன்னுக்கு புல்லட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இருக்கிற பட்டன் நம்ம தொட்டோன்னா புல்லட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். புல்லட்டு தீந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம மறுபடியும் கீழே வந்து எடுத்துகிட்டு போனோன்னு இல்லை. அதான் நம்ம செகண்ட் டைம் ஹெலிகாப்டர் எஸ்கேப்பை முடிக்க போகிறோம். இந்த பட்டன் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் அடிக்கிறேன். சூப்பராக அடிப்பேன். காட்டு கண்ணாடிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒன்ஸ் இந்த டாஸ்க்கை முடிச்சிட்டோன்னா அதுக்கு மேலே அந்த புல்லட்டை தொட்டி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அது வராது அதுக்கு மேலே.
ஜஸ்ட் அடிக்கிறேன்டா ஒரே கூட கேட்டேன்டா பண்ணவே விட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஹெலிகாப்டர் சாவு ஷோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தடிக்க விட்டோம் நம்ம கீழே விழுந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் லூசு இங்க பாரு கிராண்ட்பா இருக்கண்டா ஃப்ரெண்ட்ஸ் வரோம் கைக்கு வரேன் சாவுடா டாக்டர் கைக்கு போடா எட்டக்கா இன்னும் என்னென்ன தேவைப்படுதுன்னு போய் பார்த்துக்கலாம் கிளாஸ் ஃபியூஸ்ரா கிளாஸ் கிளாஸ் ஃபியூஸ் எடுத்துகிட்டு போய்க்கலாம் இல்லை இங்கே தான் இருந்துருக்கோடா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷார்ட்கனால இங்கே வர ஷார்ட்கனால ஒரு செகண்ட் இப்போ பாரு பொட்டிட்டு கூட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஷார்ட்கனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம் அது தெரியாமல் என் பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க அதை தொட்டுக்கிட்டே இருக்கான் இல்லை சரி நான் என்ன பக்கத்து வீட்டுக்கான மாதிரி பேசுகிறேன் பாருல அவசரப்பட்டு போய் சுற்றுறாங்க கிளாஸ் பீஸ் வச்சா தான் டக்கு டேப்பு கீழே இருக்கு பின்னாடி வாடா டேய் ஆடுறா நீ இங்கே பாடுறா உனதான் ஒன்றும் தெரியாது இடம் கற்று கொடுத்துட்டு டாக்டர் டேப் எடுத்துட்டு வந்துடலாம் சட்டு பட்டுன்னு போகிறோம் எடுக்கிறோம் அந்த வரைக்கும் இருக்கா வந்துட்டானா போகிறோம் கண்ணில் அப்போ வந்துதான் பார்க்கட்டும் அந்த வாட்டுக்கு இந்த சொட்டை தலைங்க வந்தாலும் சொட்டையில் டேப்பை அடிச்சு விட்டுருங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அதான் எனக்கே தெரியுமே வந்தாலும் அடிச்சிருவான் பின்னாடி வாடா ஷார்ட் கட்ரா என்ன தெரியும் உனக்கு அப்படியே அதான் பார்க்கும் நான் நடிக்கவே இல்லையா நடிக்கிறேன் எங்கடா இங்கே வரா அங்கே ஒட்டிடா டாக்டர் படித்து இந்த இதை ஒட்டிடலாம் இப்போ வர நம்மளுக்கு ஹெலிகாப்டருக்கு வேணும் கேஸ் பின்னாடி வாடா நமக்கு இன்னும் 2 ஐட்டம்ஸ் தான் தேவை ஷார்ட் கன் எடு ஆமாம் அந்த கிச்சனில் இருக்கு கீழே இதோ இங்கே வா பின்னாடி வாடா இங்கே போ இப்போ சைடில் திரும்ப இங்கேண்ணா அங்கே பாரு அந்த மொட்டை மொட்டை மேலே கேமரா வேலை பார்க்குறான் இருக்கு மொட்டை கடிச்சிட்டான்டா பின்னாடி வாடா ஐயோ நம்ம மொட்டை பையன் மொட்டை தான் இதுவால பார்த்துட்டேனே அந்த சொட்டை தலைங்க வேற என்ன அந்த ஒரு கேமரா ஆன்ல தான்டா இருக்கு கேமரா ஆன்ல தான் இருக்கும் மேலே தாண்டே இருக்கான் ஏய் இந்த ரூம் பின்னாடி வாடா இந்த ரூம் விட்டு போடா இதுலேயே வச்சுருக்கான்னு பார்க்கலாம் போடு ஃப்ரெண்ட்ஸ் எடுக்காரா எடுக்கிறாங்க அவன் தான் 1 டேப் அடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் அவன்
ஸ்டாக் அடிக்க கொள்ளணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் மொட்டை எங்கே அவன் எங்கே போவான் என்ன பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது. இந்த முட்டையை கொள்ளாதே, அந்த முட்டை வந்துடுவான். இது ஃபஸ்ட்டு அந்த முட்டையை ஃப்ரெண்ட்ஸ் அவன் மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரேடியோவில் பாட்டு போட்டு இப்போ டான்ஸ் ஆடுவான் வாங்க. இது இப்போ டான்ஸ் ஆடிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் டான்ஸ் ஆடுறத காட்ட முடியல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதை பார்த்துக்கணுமே. நீங்கள் இந்த வீடியோ முடித்த பிறகு வேறு ஏதாவது ஒரு வீடியோ போய் போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட்டையெல்லாம் தூக்கிட்டு ஆடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். மொட்டை பையன் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடாம வேற பையன் சேஃப்டி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதில் போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அந்த மொட்டை வேற கத்திக்கிட்டே இருக்கு. அந்த மொட்டை செட்டை பார்த்து அந்த ஸ்லண்ட்ரி நான் வேற கத்திக்கிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்கேப் நம்ம இதுக்கு மேலே முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மேலே போய் போட்டு மறுபடியும் கீழே ரூமுக்கு வந்துடுறோம். ஆமாம், இந்த இடத்துல அப்படியே போட்டு இந்த இடத்துல செக்யூரிட்டி ரூம்குள்ளே அப்படியே கீழே இல்லை இந்த இந்த இது ஒரு குதிச்சிரு கீழே. நான் இப்போ இதுக்கு டைம் வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. பின்னாடிடா. இல்லை நீங்கள் தான் அடுத்த வாரம் அதனால நம்ம ஃப்ளூக்கில் பார்க்குறோன்ற பேரில் முடிக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறோம். ஐயா சார்ரா சரி கீழே போட்டேன். டைம் வேஸ்ட்டாக பண்ணக்கூடாது. சரியாக பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மேலவா இது இருக்கு பாரு. அப்படிங்க போட்டுருடா. நல்ல வேலை ஏட்டம் போட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கேசோலினும் இங்கே தான் இருக்குது. எடுத்துகிட்டு டக்குன்னு மேலே வரப்போம். ஒரு வாட்டி கூட அந்த மொட்டை அடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாட்டி கூட அடி வாங்காமலே நம்ம ஒன் டைம் அடி வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். மட்டுமே தான்டா சொல்லுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ இந்த எஸ்கேப் மட்டும் முடிக்கணும். இந்த பேட்டி வரவங்க முன்னாடி நவுந்தினே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த கேஸ் இந்த பெட்ரோல் வேறு ஊற்றி தொலை முடியல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபோனில் யாராச்சும் சார்ஜ் சுத்தமாக இல்லை. அது வேறு இல்லை. டக்குன்னு எடுக்கணும். முடிச்சிடும். அவ்வளோதான். முடிச்சிடுறோம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மேனுவல் இருக்குல்ல, ஹெலிகாப்டர் மேனுவல். அது மட்டும் இல்லை. அப்படியே ஹெலிகாப்டர் அப்படியே ஸ்டார்ட் ஆகும். அப்படியே மேலே போகிற மாதிரி போயிட்டு கீழே வந்து ஒரே சொருவிடும். அது நீங்கள் மறுபடியும் இந்த கீ வச்சு மறுபடியும் அந்த புக்கு கண்டுபிடிச்சிட்டு ஓட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மெயின். இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மொட்டை மண்டையில் கிராணி வச்சுருந்தா கிராணி இருந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் கிராணி வைக்கலன்னா சார்ஜ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதில். அவ்வளோதான் guys. பாய் 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 பாய். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காத பெல் நோட்டிஃபிகேஷனையும் ஆனில் போட்டுக்கோங்க. பாய் 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 பாய்.